வணக்கம். நற்பவி கல்வி சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 2 வந்து பார்க்க போகிறோம். அது அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபார்மேட் ஆஃப் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றதுக்கான என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்துடலாம். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் அந்த டேஷ் கொடுத்துட்டு ஃபார் த இயர் எண்டிங் எந்த இயரோ அதை போட்டுக்கணும். அந்த எந்த இயரில் எண்ட் ஆகுதோ அப்புறம் அதை போட்டுட்டு டெபிட்டு கிரெடிட்டுன்னு போட்டுட்டு ரெசிப்டில் 2 காலம், பேமெண்ட்டில் 2 காலம். ரெசிப்ட்டுக்கு எதெல்லாம் வருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதில் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி செகண்ட் காலமில் போடணும். ரெவென்யூ ரெசிப்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஜென்ரல் டொனேஷன், கிராண்ட் இன் எய்ட், டு சேல்ஸ் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், to interest on investment, to dividend, to locker rent received, to rent received, to sundry receipts அதெல்லாம் வந்து ரெவென்யூ ரெசிப்ட். இப்போ கேபிட்டல் ரெசிப்ட் எதெல்லாம்னா to life membership fees, to donation fee for specific purpose, to legacies, to endowment fund, to sale of fixed asset, to sale of investment, அதுக்கப்புறம் to receipt for specific purpose of or fund, to interest on specific fund investment, to balance carried on bank overdraft அப்படின்றது கேபிட்டல் ரெசிப்ட். இதெல்லாம் வந்து ரெசிப்ட் சைடில் டெபிட் சைடில் போடணும். இப்போ பேமெண்ட்டை கிரெடிட் சைடில் போடணும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், பேங்க் ஓவர் டிராஃப்ட், ரெவென்யூ பேமெண்ட்ஸ், இது டு சேலரிஸ், டு ரெண்ட் பேமெண்ட், ரெண்ட் பெய்டு, பை எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், பை போஸ்டேஜ், பை ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ், பை இன்சூரன்ஸ், பை அட்வர்டைஸ்மெண்ட், பை டெலிஃபோன் சார்ஜஸ், பை என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், by audit fees, by repairs, by upkeep of ground, by conveyance charge, by newspaper and periodicals, by office expenses, by gardening expenses, by sundry expenses. இதெல்லாம் வந்து ரெவென்யூ பேமெண்ட்ஸ். அடுத்தது கேபிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தா by fixed assets, by investment, by repayment of loan, by balance carried on, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி செகண்ட் காலமில் போடணும். இப்போ நம்ம ஃபார்மேட்டெல்லாம் நல்லா பார்த்து முடித்ததுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேஷன் போட ஸ்டார்ட் பண்ணணும். இல்லுஸ்ட்ரேஷன் 1. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் தமிழ் எஜுகேஷ்னல் சொசைட்டி ப்ரிப்பேர் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பர்டிகுலர்ஸ் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/4/2018 18,000, ரெண்ட் பெய்ட் வந்து 6,000, ஸ்காலர்ஷிப் கிவன் 15,200, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ் 18,500, பில்டிங் பர்ச்சேஸ் வந்து 2,10,000, ஸ்டாஃப் சேலரி 55,000, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 2,65,000 இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கான சம்மு போடணும். சொல்யூஷன் என்ன போடணும்னா இந்த புக்ஸ் ஆஃப் தமிழ் எஜுகேஷ்னல் சொசைட்டி ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019 போட்டுட்டு அதில் டெபிட் கிரெடிட்னு போட்டு டெபிட் 2 காலம்ஸ், கிரெடிட் 2 காலம்ஸ் போட்டுக்கணும். இது போடுறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் வந்து ரெசிப்டில் வரும், எதெல்லாம் வந்து பேமெண்ட்டில் வருதுன்ட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். போட்டதுக்கப்புறம் சம்ம போடும்போது எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் வரும். உங்களுக்கும் வந்து டவுட்டாக இருக்காது. இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகிறோம். இப்போ என்ன செய்யணும்னா 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தான் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அஸ் ஆன் 1/4/2018 கொடுத்துருக்காங்களே அது ரெசிப்ட்டு. அப்போ கேஷ் இன் ஹேண்டு அது 18,000. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 18,500 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 2,65,000 கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வருது 3,01,500 வருது.
பேமெண்ட்டில் வந்து சைடில் பார்க்கும்போது ரெண்ட் பெய்ட் பண்ணியிருக்காங்க 6,000, பை ஸ்காலர்ஷிப் கிவன் வந்து 15,200, பை பில்டிங் பர்ச்சேஸ் வந்து 2,10,000, ஸ்டாஃப் சேலரி 55,000. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 2,86,200 வருது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா 3,01,500லேருந்து நம்ம 2,86,200 வந்து மைனஸ் பண்ணோன்னா 15,300 வருது. அதுதான் வந்து கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போது ரெண்டு சைடும் பார்த்தோன்னா நம்ம போட்ட ஆன்சர் வந்து ஆட் பண்ணும்போது 3,01,500 அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் சைடும் வரும், ரெசிப்ட் சைட்லையும் ஈக்குவலாக வரும். அப்போனா நம்ம போட்ட சம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 2 பார்க்கலாம். Illustration 2 என்னன்னா from the following particulars of Trichy Educational Society prepare receipt and payment account for the year ended 31st December 2018 கொடுத்துட்டு அதுக்கான particulars கொடுத்துருக்காங்க. Opening cash balance as on 1/4/11/2018 அது எந்த சைடில் வரும்னா receipt சைடில் வரும், 20,000 கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மேட் வந்து 80,000, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேமெண்ட்டில் வரும். ஹானரரியம் பெய்டு வந்து 3,000, அதுவும் பேமெண்ட்டில் வரும். டொனேஷன் ரிசீவ்டு வந்து 80,000 வந்து ரெசிப்ட் சைடில் வரும். ஆடிட் ஃபீஸ் வந்து 2,000, அது வந்து பேமெண்ட் சைடில் வரும். லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு வந்து 12,000, அதுவும் ரெசிப்ட் சைடில் வரும். சேல்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து 5,000 கொடுத்துருக்காங்க, ரெசிப்ட் சைடில் வரும். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் வந்து 7,000 வரும், பேமெண்ட் சைடில் வரும். போஸ்டேஜும் பேமெண்ட் சைடில் தான் வரும், 1,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு வந்து 10,000 ருபீஸ், அது ரெசிப்ட் சைடில் வரும். இந்த மாதிரி பேமெண்ட்டு ரெசிப்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சம்ஸ் போடும்போது அதுக்காக வர சம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போது இதுக்கான சொல்யூஷன் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ரிச்சி எஜுகேஷ்னல் சொசைட்டி ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018 போட்டுட்டு டெபிட் சைட் 2 காலம், கிரெடிட் சைட் 2 காலம். ஒன்று ரெசிப்ட்டு ருபீஸ், பேமெண்ட் ருபீஸ்னு போட்டுக்கணும். 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருந்ததுன்னா 20,000, டொனேஷன் ரிசீவ்டு வந்து 80,000, லாக்கர் ரெண்ட் வந்து ரிசீவ்டு வந்து 12,000, சேல்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் 5,000, சப்ஸ்கிரிப்ஷன் 10,000, இதெல்லாம் வந்து ரிசிப்ட் சைடில் வரணும். ஆட் பண்ணால் 1,27,000 வருது. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் சைடில் பை இன்வெஸ்ட்மெண்ட் மேட் வந்து 80,000, ஹானரோரியம் பெய்டு வந்து 3,000, ஆடிட் ஃபீஸ் வந்து 2,000, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 7,000, போஸ்டேஜ் வந்து 1,000, இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 93,000 வருது. இப்போ 1,27,000ல் 93,000 மைனஸ் பண்ணோன்னா 34,000 வரும். அந்த 34,000 தான் கேஷ் இன் ஹேண்ட், த பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ போத் சைடு வந்து 1,27,000 வந்திருக்கு. அடுத்தது நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 3 பார்க்கலாம். From the following particulars of Chennai Sports Club, prepare receipt and payment account for year ended 31st March 2018ல particulars rupeesன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1/4/2017ல் 10,000, ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் வந்து 1/4/2017ல் 15,000 கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் வந்து 5,000, அது பேமெண்ட்டில் வரும். அப்கீப் ஆஃப் கிரவுண்டும் பேமெண்ட்டில் வரும், அது 22,500. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு வந்து 5,500 ரெசிப்டில் வரும். பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ் வந்து 13,000, அதுவும் வந்து பேமெண்ட்டில் வரும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 2016-17ல் 4,500, 17-18ல் வந்து 65,000, 18-19ல் வந்து 5,000, டோட்டலாக ஆட் பண்ணால் 74,500 வருது. அது தான் வந்து ரெசிப்ட் சைடில் வரும். டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து பேமெண்ட் சைடில் 12,500, டோர்னமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட் வந்து 15,000, அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. அது 31st 3/2018ல். இதுக்கான சொல்யூஷன் in the books of Chennai Sports Club receipt and payment account for the year ended 31st March 2018 போட்டுட்டு ரெசிப்ட்டுக்கு 2 காலம், பேமெண்ட்டுக்கு 2 காலம், டெபிட் கிரெடிட்னு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், கேஷ் வந்து 10,000, பேங்க் வந்து 15,000, டோட்டலாக 25,000. 2 லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து 5,500, டோர்னமெண்ட் ஃபண்ட் ஃபீஸ் வந்து ரெசிப்ட் வந்து 15,000, to subscription received வந்து 4,500, 16-17, 17-18ல் 65,000, 18-19ல் வந்து 5,000, டோட்டலாக 74,500 வருது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,20,000 வருது. அப்போ 1,20,000ல் இதெல்லாம் ரெசிப்ட் சைடில் இருக்குது. பேமெண்ட் சைடில் இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து 5,000 இருக்குது. அதுக்கப்புறமா
பை டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் வந்து 7,000. By upkeep of grounds வந்து 22,500. By bats and balls purchase வந்து 13,000. Tournament expense வந்து 12,500. டோட்டலாக ஆட் பண்ண 60,000 வருது. இந்த 60,000ல வந்து 1,20,000லேருந்து 60,000 மைனஸ் பண்ணால் 60,000 தான் பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா பை பேலன்ஸ் காரிடோனில் கேஷ் வந்து 5,000 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அந்த 60,000ல இந்த 5,000 மைனஸ் பண்ணோன்னா 55,000 வரும். அந்த 55,000 தான் பேலன்சிங் ஃபிகர் இன் பேங்க் அப்படின்னு எழுதணும். இப்போ டோட்டலாக ரெண்டு சைடும் என்ன வந்துருச்சு, 1,20,000 வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் illustration 4 பார்க்கலாம்.